கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எதிர்பாராத முத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன். கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார். எனக்கு இதிலே என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது, உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன். ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார். தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை. தயாரித்து முடித்து விட்டோம் என்று களிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு எல்லை இல்லை. எனக்கு ஒரு பட வாய்ப்பு. படத்தின் பெயர் சேகுவாரா. ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோள் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா. ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா. என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும், நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார்.